Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Samsung தரப்புல இருந்துட்டு அவங்களோட அப்கமிங் ஸ்மார்ட்போனான Samsung Galaxy S20 series என்ற இந்த சீரிஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த ஸ்மார்ட்போன் சீரிஸ் உடைய ஆபீஷியலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போதைக்கு வெளியே வரல. So இந்த வீடியோல வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போன்ஸ்ல இருக்கிற கேமரா உடைய ரெசல்யூஷன்ஸ் ஆகட்டும் இல்ல அதோட ஃபீச்சர்ஸை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். So மத்தபடி இன்னும் கொஞ்சம் லீக்டான சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Samsung Galaxy S20 series. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆகிருக்கிற Samsung Galaxy S10 சீரிஸோடைய சக்ஸஸரான சீரிஸ் தான் இந்த S20 சீரிஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு சக்ஸஸர் வந்துட்டு S11ன்ற இந்த பேரோட இவங்க லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு S20ன்ற இந்த பேரோட தான் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்திருக்குது. ஸோ இந்த பேரோட தான் வந்துட்டு இவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க இந்த சீரிஸை இப்போதைக்கு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான Samsung Galaxy S20 சீரிஸ் வந்துட்டு எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு February மந்தில் தான் வந்துட்டு இவங்களோட சாம்சங் அதாவது இவங்க கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட்ற ஒரு ஈவெண்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்துட்டு இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப தூரம் இல்லை. ஸோ இந்த நெக்ஸ்ட் மந்த் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அஃபிஷியலான எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வெளியே வரல. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை ரெசல்யூஷன்ஸ் ஆகட்டும் இந்த சீரீஸில் வரக்கூடிய 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய எல்லா ரெசல்யூஷன்ஸ் ஆகட்டும் கேமரா ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு இப்போது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொசஸர் வைஸ் வந்துட்டு எந்த ப்ரொசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொசஸர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இப்போதைக்கு அன்வீல் ஆகலை. ஸோ இப்போ வந்துட்டு மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற கேமராஸை பற்றி பேசணும்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் Samsung Galaxy S20ன்ற இந்த ஒரு வேர்ஷனை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த S20ன்ற இந்த ஒரு பேஸ் வேர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராஸை பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி சென்சர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சாம்சங் உடைய ஐசோசெல்ன்ற இந்த ஒரு சென்சரை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ ஏற்கனவே நம்ம ரியல்மி XT ஆகட்டும் இல்லை ரெட்மி Note 8 Pro ஆகட்டும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே சென்சர் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஒரு Samsung Galaxy S20 உடைய கேமரா ரெசல்யூஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரிபிள் ரெட் கேமரா செட்டப்பாக தான் இருக்க போகுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S20 Plusன்ற இந்த வெர்ஷனுக்கு வந்துட்டு ஒரு குவாட் ரேர் பேக் கேமரா செட்டப் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோடைய ரெசல்யூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான அதே ப்ரைமரி சென்சரும் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அதே அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அதே டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரான சென்சர் வந்துட்டு இவங்க TOFன்ற இந்த ஒரு சென்சர் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சேர்த்தா ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்துட்டு இந்த ஒரு S20 Plusன்ற இந்த வெர்ஷனுக்கு வந்துட்டு ஒரு முழுமையான ஒரு குவாட் கேமரா செட்டப் இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு ஹை எண்ட் வெர்ஷனாக தான் இந்த Samsung Galaxy S20 Ultraன்ற இந்த ஒரு வெர்ஷன் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த அல்ட்ரா வெர்ஷனில் என்ன கேமரா ரெசல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% இதுவுமே வந்துட்டு ஒரு குவாட் ரேர் கேமரா செட்டப் தான் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இதோடைய ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 108 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி சென்சர் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MI Note 10ன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா அதே 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் சென்சரை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் தடவையாக வந்துட்டு நம்ம சாம்சங்கோடைய இந்த ஒரு சீரீஸில் ஒரு 48 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸை பார்த்துருக்கோம். ஸோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த ஒரு 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி Mate 30 Proவில் வேணால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன்னு அது கிளியராக தெரியல. ஆனால் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆனால் ஸோ முதல் ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கும் 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ அது வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுல பார்க்குறதுக்கு நானும் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு TOF லென்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த Samsung Galaxy S20 Ultraன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு
அதோடைய கேமராஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மற்ற 2 வெர்ஷன்ஸோடையும் கண்டிப்பாக இந்த ஒரு வெர்ஷனில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய அப்கிரேடட் கேமரா செட்டப் வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ S20 ஆகட்டும் இல்லை S20 ப்ளஸ் ஆகட்டும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராஸில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு TOF சென்சார் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்களே தவிர சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான அட்டகாசமான ஒரு கேமரா செட்டப் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக ஆவலாக இருப்பாங்க இந்த ஒரு கேமரா செட்டப், அதாவது S20 அல்ட்ரா வந்துட்டு யூஸ் பண்ணி அதோடைய அந்த 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதே நேரத்தில் அந்த 108 மெகா பிக்சல் சென்சர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ எம்ஐயோடைய நோட் 10 வேணால் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த 108 மெகா பிக்சல். ஆனால் இங்கே வந்துட்டு ஏன் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த S சீரிஸ், சாம்சங் தரப்பில் இருந்து வரக்கூடிய S சீரிஸ். ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இந்த 108 மெகா பிக்சல் கேமராலேருந்து இன்னுமே நம்மளுக்கு வந்துட்டு பெட்டரான ஒரு அவுட்புட் ஆகட்டும், இல்லைனா ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் அந்த சென்சருடைய ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் வந்துட்டு நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னால இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே ஆவலாக இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்னையும் சேர்த்து தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேமராவுடைய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பேசினோம்னா இந்த ஒரு சாம்சங் கேலக்ஸி S20 சீரீஸில் வந்துட்டு நம்மளால் ரேர் கேமரா வச்சு நம்மளால் ஒரு 4K 60 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8K 30 FPS வீடியோ ஷூட்டிங் கூட இதனால் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு 8K ரெசல்யூஷனில் 30 FPSல ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக வந்துட்டு அமையும். அது மட்டும் இல்லாமல் 4Kல 60 FPS நம்மளால் ஷூட் பண்ண முடியுதும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் செல்ஃபி கேமராவில் ஒரு சின்ன லீக் என்ன இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க சோனியோடைய சென்சர். அதில் வந்துட்டு நம்மளுக்கு 4K செல்ஃபி வீடியோ நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி இது S20ல் இருக்கலாம், இல்லை S20 ப்ளஸில் இது இருக்கலாம். ஆனால் S20 அல்ட்ராவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க நான் நினைக்கிறேன். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரேர் கேமராஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை. ஸோ நான் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த S20 அல்ட்ராக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி 8K 30 FPSல ஷூட் பண்ணுறதாகட்டும், நான் 4K 60 FPSல ஷூட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கேமராஸில் நம்ம பண்ணோம்னா நம்ம இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம கேட்டது தான். ஸோ ஸ்னாப்ட்ராகனுடைய 865 இந்த சிப் செட் லான்ச் இவெண்ட்டில் வந்துட்டு அந்த சிப் வந்துட்டு கேமரா செக்ஷன் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸை சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லீக்ஸ்லையும் அதோடைய ஃபீச்சர்ஸில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 95% இல்லைனா 99% கூட சொல்லலாம் ஸ்னாப்ட்ராகனுடைய 865 இந்த சிப் செட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி சில ரீஜன்ஸ்க்கு வந்துட்டு வேணால் இவங்க வந்துட்டு எக்ஸினாஸோட லேட்டஸ்ட் சிப் செட்டை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு வேரியன்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஸ்னாப்ட்ராகனுடைய 865 இந்த சிப் செட்டோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் எனக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட அடுத்த வீடியோ வந்துட்டு ஏற்கனவே சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு 40K என்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிசி பில்ட் அண்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் மானிட்டரும் கேட்டிருந்தார். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி என்னோட அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு மோஸ்ட்லி நாளைக்கும் நான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காகவும் காத்திருங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then signing off from Sandeep.